Hello friends, welcome and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா எமக்கு தொழில் ரொமான்ஸ் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. அசோக் செல்வன், அவந்திகான் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் நோட ஒன் லிங்க் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ அக்கா வீட்டுல சென்னையில வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட் டைரக்டர்னு சொல்லி ஒரு காண்டா முருகனும் படம் பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் களி ஊத்துற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைம்ல ஒரு நாள் நைட்டு மாமங்கோட குடிச்சிட்டு வரும்போது ஹீரோயினை பார்த்து பிடிச்சி போய் ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சு ஹீரோயினை ஸ்டாக் பண்ணி ஹீரோயினும் ஹீரோவை பதிலுக்கு லவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு ஹீரோ ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போய் அந்த உண்மையை ஹீரோயின் கிட்ட மறைச்சு மிஸ்கம்யூனிகேஷனால வர பிரச்சனையினால ஹீரோ ஹீரோயின் பிரிஞ்சிடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்களா, அவங்க காதல சேர்த்து வைக்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடி கலாட்டா என்னங்கிறதுல இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஒரு ஆவரேஜான காமெடி டிராமா மூவி. டைம் இருந்தா செக் அவுட் பண்ணி பாருங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே படத்தை முடிச்சு ரிலீஸ் பண்ணாம போஸ்ட்போன் பண்ணி ரொம்ப அவுடேட்டடான சப்ஜெக்ட தூசி தட்டி உங்ககிட்ட பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ரொமான்டிக்கல் டிராமா தான். அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாவும் அட்ராக்டிவாவும் இல்ல. கிளாமரஸான சீன்ஸும் ரொமான்ஸ் சீன் தவிர பெருசா படத்துல எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலங்கிறது அப்பட்டமா தெரியும். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஓகேஷன பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே டீசென்ட்டா கொடுத்திருந்தாலும் அப் டு தி லெவலுக்கு இல்லங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா பல வருஷம் கழிச்சு போஸ்ட்போன் பண்ணி ரிலீஸ் பண்ணா என்ன ஆகுங்கிறது நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான ரொமான்டிக்கல் டிராமா தான். ரொம்ப ப்ரெடிக்டபிளாவும் சிம்பிளாவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாவும் இருந்துச்சு. எந்த ஒரு இடத்துலயுமே அட்ராக்டிவான ஒரு ஹை மூமெண்ட் இம்ப்ரெசிவா இல்ல. ஓல்டு ஸ்கூல் டெம்ப்ளேட்ல ரீமிக்ஸ் அண்ட் மேஷப் வெர்ஷன்ல கட் பண்ணி பிரசென்ட் பண்ணிட்டாங்கன்னு நீங்களே யோசிக்கிற அளவுக்கு நிறைய படத்தை பார்த்து இன்ஸ்பயர் பண்ணிட்டாங்க. நீங்களே சீன் டு சீன் ஃப்ரேம் டு ஃப்ரேம் கெஸ் பண்ணாம இருந்தா சரிங்கிற லெவலுக்கு தான் ஸ்கிரீன் பெனேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் வீக்கா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எதையுமே பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. காமெடி செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு சில இடத்துல ஆன் அண்ட் ஆஃபா ஒர்க் அவுட் ஆச்சு. கிளைமேக்ஸ் டீசென்ட் எண்டிங்கா முடிச்சிருந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தூக்கி ஃபர்ஸ்ட் ஹாஃபா வச்சு இவங்க கிளைமேக்ஸா பிரசென்ட் பண்றதை இன்ட்ரோவெல்லாம் போட்டு ஹைலைட்ல தூக்கி விட்டு இருந்தாலே செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு நல்ல லீட் கிடைச்சிருக்கும். ப்ராப்பர் ரைட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷன் டெவலப்மெண்ட் இல்லாம போனதே இந்த மூவில மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணிருக்கு. பைலட் ஃபிலிம்க்கு கூட தேராத கண்டென்ட் டிராமாவை எடுத்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி படம் பண்ணாங்கன்னு தெரியலங்கிற லெவலுக்கு நீங்களே யோசிப்பீங்க. சாங்ஸ் எல்லாமே இந்த மூவிக்கு ஸ்பீட் பிரேக்கா தான் அமைஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அட்ராக்டிவாவும் ஹைலைட்டாவும் இல்ல. பட் கலர்ஃபுல்லாவும் கமர்ஷியலாவும் விஷுவலாவும் நிறைய விஷயத்த போர்ட்ரேட் பண்ணி அழகா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. வீக்கெண்ட்ல லீவ் போட்டு டைம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வேணா போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். காதல் பூ மாதிரி சார் போட்டு கசங்காதீங்க சார் நான் சொன்ன ஒரு டைலாக பார்த்தப்பவே எந்திரிச்சு ஓடி இருந்தா உயிர் பொழைச்சிருக்க முடியும்னு நீங்களே ஃபீல் பண்ற லெவலுக்கு சில விஷயத்த வாலண்டியரா திணிச்சு வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. தமிழ் சினிமாவை ரோஸ்ட் பண்றங்கிற பேர்ல அப்பவே சர்க்காசமா சில விஷயத்த ஒளிச்சு வச்சிருந்தாங்க. அதெல்லாம் இப்போ ரியாலிட்டிக்கு கனெக்ட் ஆயிருக்குங்க நீட்டா. மூவில நோட்டபிளா இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்டே கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன். அம்மா, மாமா, அப்பான்னு சொல்லி எல்லாருமே நடிச்சிருந்தாலும் ஹீரோயின் அந்த இடத்துல கூட மேக்கப் அள்ளி பூசிக்கிட்டு வந்து நிக்கிறாங்களே தவிர நடிக்க முடியாம ரியாக்ஷன்ஸ் கொடுக்க முடியாம முழிக்கிறாங்கிறது அப்பட்டமா தெரிஞ்சிச்சு. ஊர்வசி மேம்க்கு ஸ்பேஸ் கொடுத்திருந்தா காமெடி இன்னும் ஆர்கானிக்கா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது நானுமே இந்த மூவில பர்சனலா ஃபீல் பண்ணேங்க. 80s 90s சிலபஸ் எடுத்துட்டு வந்து இந்த ஜெனரேஷன்ல படம் பண்றேன்னு சொல்லி ஜென்ரிக்கான ஒரு படத்தை எடுத்து மொக்க பண்ணி வச்சிட்டாங்க. சோ எமக்கு தொழில் ரொமான்ஸ் மூவிக்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5.2 அவுட் ஆஃப் 10. ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் இது. இந்த மூவி பார்க்கலாமா நம்மங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அடிச்சு கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் அடிச்சு இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.